இறைவன் வீட்டை குறித்ததான காரியத்தை பேச வேண்டும் என்று உணர்த்தி கொடுத்தார். அந்த வீடு அதை குறித்ததான ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்தி கொடுத்தார். அவைகளை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல கிருபை செய்வாராக. இதுவரை உங்களுடைய வீடு வறுமையாக இருக்கலாம், இதுவரை உங்களுடைய வீட்டிலே வியாதி இருக்கலாம், இதுவரை உங்களுடைய வீட்டிலே பிரச்சனைகள், கவலைகள், துக்கங்கள் இவைகளெல்லாம் இருக்கலாம், இதுவரை உங்களுடைய வீட்டிலே சண்டைகள் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், இந்த நாள் முதல் கொண்டு உங்கள் ஒவ்வொரு வீடும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. இதுவரை உங்கள் வீட்டில் உள்ள எல்லா தீமையான காரியங்களை கர்த்தர் இன்று முதல் அகற்றுவார். இயேசு உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், எதிர்காலத்திலும் அவர் மாற்றி அமைக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் மாற்றப் போகிறார். இன்று முதல் உங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலும் தேவனுடைய ஆசீர்வாதமும் மாற்றங்களும் உண்டாகும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதியை சற்று தியானித்து வாசிக்கலாம். இப்பொழுது நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய கைகளில் இருக்கும் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். வாசிங்க 11. அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின அந்த சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை, அந்த 12 அப்போஸ்தலர்களை அவர் அழைத்து தெரிந்து கொண்டு அவர்கள் தலையில் மேல் அபிஷேகம் பண்ணி பல கட்டளைகளை அவர் சொன்னார். பல கட்டளைகளில் ஒரு கட்டளை தான் நாம் வாசித்த இந்த வேத பகுதி. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு அந்த வாழ்த்துதலுக்கு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்கள் இடத்திற்கு திரும்ப கடவது என்று இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளை கொடுத்ததை நாம் இப்பொழுது வாசித்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க கூடி வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறவர் ஒரே ஒருவர் தான். ஒருவரால் மாத்திரம்தான் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்க முடியும். அவர்தான் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு பிள்ளை பிறப்பது கணவன் மனைவியோட முயற்சி இருந்தாலும் அது கணவன் மனைவியால் உண்டானது என்று கிடையாது. இறைவன் ஒரு தம்பதிகளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டு இறைவன் கொடுக்கிற அந்த விதைதான் பிள்ளைகள். இப்படி கர்த்தர் தாய் தகப்பனுக்கு, கணவன் மனைவிக்கு, அந்த தம்பதிகளுக்கு அவர் கற்பத்தின் கனியிலே விதையை விதைத்து ஒரு குடும்பத்தை இவ்விதமாக உருவாக்குகிறார். அதனால் ஒரு குடும்பத்தை உருவாக்குறது தாய் தகப்பன், கணவன் மனைவி அல்ல. ஒரு குடும்பத்தை உருவாக்குறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வீடு என்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வீடு என்றால் அதை ஸ்தலம் என்று சொல்வார்கள், இடம் என்று சொல்வார்கள். வீடு, what is the definition of house? வீடு என்றால் நாம் தங்கி தாபரிக்கும் ஒரு ஸ்தலம், ஒரு இடம். இதற்கு பெயர் தான் வீடு. ஒரு 3 வீடு இருக்கிறது.
3 வீடு இருக்கிறது. முதல் வீடு எதுவென்றால் நம்முடைய தாயின் கர்ப்பம், அது முதல் வீடு. நம்முடைய தாயினுடைய கர்ப்பம் அது முதல் வீடு. அங்கு குறிப்பிட்ட நாட்கள் இறைவன் மனிதனை அந்த தாயின் கர்ப்பமாகிய வீட்டிலே வைத்து அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பாக அந்த தாயின் கர்ப்பம் என்ற வீட்டிலிருந்து மனிதனை வெளியே எடுத்து இரண்டாவதாக உலகம் என்ற ஒரு வீட்டிற்குள் அவனை அமர்த்துகிறார். அந்த உலகம் என்ற வீட்டிலே தேவன் ஒரு மனிதனுக்கு கூடாரத்தை அமைத்து அந்த கூடாரத்துக்குள் அவன் வாசம் செய்யும்படி அவனை இறைவன் அந்த உலகம் என்ற வீட்டிலே வைக்கிறார். இதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். மனிதனுடைய ஆயுசு நாட்கள் முடிந்த பின்பு அந்த உலகம் என்ற வீட்டிலிருந்து மூன்றாவதாக ஒரு வீட்டுக்கு இறைவன் அந்த மனிதனை எடுத்து செல்கிறார். அதுதான் நித்திய வீடு ஆகிய பரலோகம். இதுல 2 வீடு இருக்கிறது. ஒன்று நித்திய வீடாகிய பரலோகம், இன்னொன்று நித்திய மரணமாகிய நரகம். இந்த இட்டர்னல் இதுல முடிவே கிடையாது. இந்த உலக வாழ்க்கை, மனிதன் உலக வீட்டிலே காலங்கள் முடிந்த பின்பு அவன் நித்தியமான வீட்டுக்கு இறைவன் கடந்து செல்கிறார், எடுத்து செல்கிறார். நம்முடைய நோக்கம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்றால், தாயின் கர்ப்பம் என்ற வீட்டிலே நாம் இருந்தோம். குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு தாயின் கர்ப்பத்திலிருந்து நாம் வெளியே வந்தோம். உலகம் என்ற வீட்டிலே ஒரு கூடாரத்திலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் என்ற வீட்டிலே ரொம்ப நாடு ஆயுசெல்லாம் நம்ம இந்த உலகத்துல இருக்க போவதில்லை. இந்த உலகம் என்ற வீடு ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அந்த காலத்துக்கு பின்பு மனிதனுடைய ஆயுசு, நம்முடைய ஆயுசு முடியும் பொழுது இறைவன் நம்மை ஒரு நித்திய வீடாகிய பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும், அதை நாம் நேசிக்க வேண்டும். இந்த பரலோகம் என்ற நித்திய வீட்டுக்குள் நாம் பிரவேசித்து நாம் நித்திய ஜீவனை பெற முடியும். இங்க நம்ம உலகத்துல வீட்டில் இருக்கிறோம். மேக்சிமம் எவ்வளவு நாள் நம்ம இங்க இருப்போம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மேக்சிமம் எவ்வளவு நாள் இருக்கும்? எவ்வளவு வருஷம் இருக்கும்? எவ்வளவு வருஷம் இருக்கும்? 60, 70, 80, மேக்சிமம் 100. அதற்கப்புறம் மனிதன் எங்கே போகிறான்? ஒரு நித்தியமான வீட்டிற்கு போகிறான். அந்த நித்தியமான வீட்டில தான் மனிதனுக்கு ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன். அந்த பரலோகம் என்ற நித்திய வீட்டுக்கு நாம் போகும் பொழுது மனிதனுக்கு நித்தியமான ஒரு ஜீவன், இட்டர்னல் லைஃப், முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு அங்கே கர்த்தர் ஒரு கூடாரத்தை மனிதனுக்கு அமைத்து என் பிள்ளை அங்க வர வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவராய் காணப்படுகிறார். அதே சமயத்துல சாத்தானும் இருக்கிறான். நித்தியமான மரணம், நித்திய நரகத்துக்கு போகும்போது நித்தியமான மரணம். இவர்கள் அங்கு பரலோகத்துக்கு போகாதபடிக்கு நரகத்துக்கு கூட்டு வர வேண்டும் என்று அவனும் முயற்சி செய்கிறான். நம்மளுடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்? நம்ம எங்க போகணும்? பரலோகம், நித்திய வீடாகிய பரலோகத்துக்கு நாம் போகும் பொழுது அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். இந்த நித்திய வீடு பரலோகத்துக்கு போய் நித்திய ஜீவனை நம்ம சுதந்தரிக்கணும்னா நம்முடைய வீடு எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று ஒரு 3 காரியத்தை மாத்திரம் சுருக்கமாக சற்று வேத வாக்கியங்கள் மூலம் நாம் தியானிக்க தூய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்ல கிருபை செய்வாராக. நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் பரலோகத்திலிருந்து அருளப்படும் இறைவனுடைய நல்வார்த்தைகளுக்கு நேராக சற்று திருப்புவோம். நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருந்தால்தான் நாம் அந்த பரலோகம் என்ற நித்திய வீட்டுக்கு போக முடியும். அப்போ அந்த பரலோகம் என்ற நித்திய வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும்? எப்படி? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை யார் தருகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம வீடு
நித்தியமான வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இதற்கு நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் நாம் வாசித்தோம் அல்லவா வேத பகுதி, இயேசுவானவர் சீஷர்களை பார்த்து சொன்னார் அல்லவா, நம்முடைய வீடு பாத்திரம் உள்ளதாய் காணப்பட வேண்டும், பாத்திரமாய் காணப்பட வேண்டும். இயேசு சீஷர்களிடத்தில் சொன்னது போல நம்முடைய வீடு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். Our house should be eligible for the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வீடு தகுதி உள்ளதாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட தகுதி என்றால், இறைவன் இயேசுவானவர் விரும்புகிற தகுதி உள்ளதாய் நம்முடைய வீடு காணப்பட வேண்டும். முதலாவது நம்ம எங்க போகணும்? நம்முடைய வீடு எங்க போகணும்? பரலோகத்திற்கு போகணும். அப்படின்னா நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தர் எந்த வீட்டை ஆசீர்வதிப்பார் என்றால், வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். தெய்வத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகேயு என்ற ஒரு மனிதன் இருந்தார். அவர் ரொம்ப ரொம்ப குள்ளமான ஒரு மனுஷன். அவர் யார் என்றால், டாக்ஸ் கலெக்டர், வரி வசூல் செய்கிறவர். அதாவது கந்து வட்டியோட மோசமானது, வரி வசூல் செய்கிறவர். மகாபெரும் பாவியாக மனிதர்களை நொறுக்கி கஷ்டப்படுத்தி வரி வசூல் செய்கிற ஒரு கொடிய மனிதன். அவர் இயேசுவானவர் அங்கே வருகிறார் என்று அறிந்தவுடனே, இந்த இயேசு கிறிஸ்துவை நான் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று அவளோடு அவருடைய உள்ளத்திலே இருந்தது. அவளோடு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று உள்ளத்திலே அவர் வந்த பொழுது, அவர் குள்ளமா இருக்கிறார்ல, அதனால இயேசு கூட்டத்தின் நடுவே அவரால் பார்க்க முடியல. அவர் என்ன செய்தாராம்? ஒரு மரத்து மேல ஏறி அந்த இயேசுவை பார்த்தாராம். இயேசுவை இவர் உள்ளத்திலே பார்க்க வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்யும் பொழுது இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவர் அருகில வந்து இயேசு சகேயுவை பார்த்தாராம். பார்த்து என்ன சொன்னார்? சகேயுவே, இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று. இயேசுவானவர் நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று இயேசுவானவர் சகேயு வீட்டுக்கு சென்றார். இதே போலதான் நாம் உள்ளத்திலே இயேசுவை நாம் எவ்வளவு நீங்கள் பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு தப்பு தண்டா செய்து கொண்டிருந்தாலும் சரி, பிள்ளைகளை அமைதிப்படுத்துங்க. நீ உள்ளத்திலே இயேசுவை பார்க்க வேண்டும் என்று நீ உள்ளத்திலே வாஞ்சித்தாலே போதும், அவரை காண வேண்டும் என்று முயற்சித்தாலே போதும். இயேசுவானவருடைய கண்கள், அந்த அருமையான கண்கள் உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு எப்பொழுது உங்களை பார்க்கிறாரோ அன்று முதல் நீங்க கொடிய பாவத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துரோகத்தையும் பாவத்தையும் உலக பிரகாரமாக இருந்தாலும் சரி, ஒரே நிமிஷத்துல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கிறார். ஹல்லேலூயா! இயேசுவால் மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அந்த சகேயு இயேசு மோசமான ஆளு தானே. அவர் இயேசுவை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு, பார்க்கணும்னு முயற்சி பண்ணிட்டாரு. இயேசு பார்த்துட்டாரு, வாழ்க்கையே மாறிச்சு. இன்று முதல் அவனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று அந்த இயேசுவானவர் சகேயுவினிடத்தில் கூறினார். கூறி என்ன செய்தாரு? இயேசுவானவர் என்ன பண்ணாரு? சகேயு வீட்டுல போய் என்ன பண்ணாரு? தங்கினாரு. நான் உன்னுடைய வீட்டில தங்க வேண்டும் என்று சொன்னார் அல்லவா? அப்போ தேவன் யார் வீட்டை ஆசீர்வதிப்பார் என்றால், எந்த வீட்டை தேவன் ஆசீர்வதிப்பார் என்றால், இயேசுவானவர் எந்த வீட்டிலே வாசம் பண்ணுகிறாரோ அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய வீட்டுல 2 பேர் வாசம் பண்ண முடியும். யாரு சொல்லுங்க பார்ப்போம்? இயேசுவானவர், இன்னொன்று
நம்ம வீட்டுல யார் வாசம் பண்ணணும்? இயேசு. சாத்தான் வாசம் பண்ணணும்னா அப்படின்னா, சாத்தான் அவன் இருளுக்கு அடையாளம். அவன் பேரு அந்தகார லோகாதிபதி. இயேசு எதற்கு அடையாளம்னா வெளிச்சத்திற்கு அடையாளம். நம்முடைய வீட்டுல வெளிச்சம் இருக்கணுமா, இருள் இருக்கணுமா? வெளிச்சம். அப்போ சாத்தான் நம்முடைய வீட்டுல இருந்தா எப்படி தெரியுமா இருக்கும்? வீட்டுல சமாதானம் இருக்காது. வீட்டுல எப்பொழுதுமே சண்டை 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 சண்டையா இருக்கும். வீட்டுல எப்ப பார்த்தாலும் பலவீனம், வியாதி இப்படியே இருக்கும். வறுமை இருக்கும். பணம் கையில நிற்காது. வறுமை வறுமை மோசமான வறுமை நிலைக்கு தள்ளப்படுவோம். பிள்ளைங்க கெட்ட விஷயங்களை கற்றுக்கொண்டு அவள் பிள்ளை கெட்டு போவாங்க. சாத்தானோட வேலை இதுதான். அவன் முதலாவது சமாதானத்தை எடுத்துருவான். சமாதானத்தை எடுத்துட்டா வீட்டில் சண்டை உண்டாகும். அந்த சமாதானம் போயிடுச்சுன்னா வியாதி பலவீனம் உண்டாகும். ஆரோக்கியத்தை எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பணம் நிற்காது, வறுமைக்கு போகும். நம்முடைய பிள்ளைகளை கெட்ட சுவாபங்களை கற்றுக் கொடுத்து கெடுத்து போடுவோம். உங்களுக்கு நான் பேசலாம், இல்லை நீங்க பேசலாம், யாராவது ஒரு நாள் பேசலாம். சரியா? கெட்ட சுவாபங்கள் கொடுத்து கெடுத்து போடுவோம். ஏன் தெரியுமா? சாத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். இதான் சாத்தான். திருடுறதுக்கு வரான் வீட்டுக்கு. எதற்கு வரான்? என்னத்தை தெரியுமா திருடுவான்? உங்களுடைய சமாதானத்தை திருடிடுவான். உங்களுடைய நல்ல ஒற்றுமையா இருப்பீங்க, அந்த ஒற்றுமையை திருடிடுவான். நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க, உங்க ஆரோக்கியத்தை திருடிடுவான். நல்ல செல்வம் செழிப்பாக இருப்பீங்க, பணத்தை திருடிடுவான், வறுமைக்கு தள்ளிடுவான். பிள்ளைகள் தேவபக்தியில வளர்ந்து கொண்டே இருப்பார்கள், அதை கெடுத்து நாசமாக்கிடுவான். ஆனால் இயேசுவானவர் ஒரு இருக்கிறாரு, அவர் உருவாக்குறவர். இயேசு உங்களுடைய இல்லத்திலே, உங்களுடைய வீட்டிலே அவர் தங்கியிருந்தால் சமாதானம் உண்டாகும். இயேசு உங்களுடைய இல்லத்திலே தங்கியிருந்தால் சந்தோஷம் உண்டாகும். சண்டைகள் இருக்காது, மகிழ்ச்சி உண்டாகும், ஆரோக்கியம் இருக்கும். வியாதிகள்லாம் வராது, ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் செழிப்பாக, பணத்திலும் சரி எல்லாவற்றிலும் செழிப்பாக இருப்பீர்கள். வறுமை இருக்காது. உங்கள் பிள்ளைகள் நாம் தேவ பக்தியிலே வளர்வார்கள். இப்ப சொல்லுங்க, யார் நம்முடைய வீட்டுல இருக்கணும்? சாத்தான் இருக்கணுமா? இருக்கக்கூடாது. ஏன் இயேசு இருக்கணும்னா, இயேசு நம்முடைய வீட்டுல இருக்கணும். ஏன்? அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். இயேசு எதற்கு வந்தாரு? ஜீவன் உண்டாயிருக்கவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும். ஆனா சாத்தான் அதற்கு வரல. கொலை செய்வதற்காக தான், திருடுவதற்காக தான் சாத்தான் வந்திருக்கிறான். இப்படிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, இரட்சகரை நம்முடைய வீட்டிலே அவர் வந்து தங்க வேண்டும். இயேசுவானவர் நம்முடைய வீட்டிலே தங்க வேண்டும். அவர் தங்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் இருக்கும். அவர் விருந்தாடி போல வந்துட்டு போகக்கூடாது. அநேகர் வீட்டில் ஜபம் பண்ணும் பொழுது இயேசு வருவார், அப்புறம் போயிடுவார். அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவானவர், அவருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டிலே தங்கியிருக்கும். இப்போ நம்மலாம் இங்கே வந்திருக்கிறோம், நம்மலாம் விருந்தாளியாக வந்திருக்கிறோம். அப்படிதானே? நம்மலாம் கெஸ்ட். இந்த ஆராதனை முடிஞ்ச பின்பு அருமையான சாப்பாடு உள்ள வரும்போதே அந்த பிரியாணி வாடை சும்மா மூக்க தூக்குது. அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கிளம்பு, ஓடு, கிளம்பு, இதுக்கு மேலே உனக்கு வேலை இல்லை. ஃபஸ்ட்டு என்னை வளர்க்குவாங்க. ஏன் தெரியுமா? அவ்வளோ தூரம் போகணும், இதுக்கு மேலே நிற்காது, கிளம்புங்க, நாளைக்கு டியூட்டிக்கு போகணும், கிளம்புங்க. எங்களை எல்லாரையும் ஐயா அனுப்பிடுவாங்க. போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் யார் இங்கே இருப்பா? யார் இருப்பா? ஐயா, அம்மா, மோசஸ், சுபி, சசிரேகா, மிரியம், இவங்க தானே இருப்பாங்க. இவங்களுக்கு மேல ஒரு தலைவரும் இங்க இருக்கிறாரு. யாரு?
இயேசுவானவர். அதனாலதான் இந்த வீட்டுல சமாதானம் மகிழ்ச்சி எப்பொழுதுமே இருக்கிறது. ஹல்லேலூயா. தெய்வத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இதே போலதான் நம்முடைய வீட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் பண்ண வேண்டும். அவர் வந்துட்டு போகக்கூடாது, நிரந்தரமாக தங்க வேண்டும். நிரந்தரமாக இயேசு நம்முடைய வீட்டில் தங்கணும் அப்படின்னா நம்முடைய பாளையம் எப்படி இருக்கணும்? பாளையம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். எந்த அசுசியான காரியம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது. குடும்பத்துல ஒருவர் தவறு செய்தால், ஒருவர் மறைத்து பாவம் செய்தால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையும் அது பாதிக்கும். இப்போ நம்ம ஒரு ரகசியமான ஒரு தப்பு யாருக்குமே தெரியாது அப்படி நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்மோடு இணைந்திருக்கும் நம்முடைய குடும்பத்தாரையும் அது பாதிக்கும். இதுக்கு வேதத்துல ஒரு நல்ல உதாரணம் இருக்கிறது. ஆகான், மோசே காலத்துக்கு பின்பாக கர்த்தர் யோசுவாவை அபிஷேகம் பண்ணினார். அந்த பொறுப்பை யோசுவாவுக்கு கொடுத்தார். சரி, பேசி முடிங்க. நான் பேசுறேன். வெளியே கொஞ்சம் அமைதியா இருக்காரு. அந்த ஆகான் அவர் மோசே இருக்கிறார்கள். மோசேயோட காலத்துக்கு பின்பாக யோசுவாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி என்ன சொல்றார் தெரியுமா? நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடனே கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா தலைமையில ஆயி என்ற ஒரு பட்டணத்துக்கு விரோதமாக போருக்கு போறாங்க. ஆயி பட்டணம் ரொம்ப சின்ன பட்டணம். இஸ்ரவேல் பலத்த ராணுவம் நிறைந்த ஒரு பட்டணம். எளிதாக ஜெயிக்கலாம். ஆனால் இவங்க போறாங்க, தோத்துட்டாங்க. சண்டையில தோத்துட்டாங்க. ஏன் இப்படி தோத்தோம் என்று யோசுவாவுக்கு பயங்கர கவலை. தேவனிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நீங்க என்ன சொன்னீங்க? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்க. எப்படி இந்த தோல்வி என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட வரல, இஸ்ரவேலர் கூட நான் வரல. ஏன் வரல என்று கேட்கும் பொழுது ஆகான் என்ற ஒரு மனிதன் அந்த ஆயி பட்டணத்திலிருந்து பொருட்களை திருடி பாளையத்துக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறான். அதனால் நான் அவன் கூட வரல. அது அசூசி. ஒருவன், அந்த ஆகாந்த ஒருவன் தப்பு செய்யலாம், வரல. யோசுவா சொல்ல, சரி நாங்க என்ன செய்யணும்? அப்படி சொல்லும் பொழுது ஆகானையும் அவன் குடும்பத்தாரையும் சுட்டெறி என்று சொன்னார். ஆண்டவர் கட்டளை போட்டார். இப்போ யோசுவா மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஆகானை புறம்பே வைத்து ஆகானும் அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளையும் கல்லெறிந்து சுட்டெறித்து கொண்டார். இப்ப தப்பு செய்தது யாரு? தப்பு செய்தது யாரு? ஆனா யாரை கொண்டாங்க? குடும்பத்தார். அவங்களோட சேர்ந்து இருக்கும் குடும்பத்தாரையும் கொண்டாங்க. இதே போல நம்ம பாவமும் நம்ம தெரியாம தப்பு செய்யலாம், மறைச்சு செய்யலாம். சற்று யோசிச்சு பாருங்க. தப்பே செய்யாத சகோதர சகோதரிகள், மனைவிகள் நாம் பாதிக்கப்படுவாங்க. அப்படியே ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க உள்ளத்துல நீங்க நல்லா உணர்வீங்க, நான் செய்த பாவத்திற்காக என்னோட குடும்பத்தார் பாதிக்கப்படுகிறார்களே என்று. அப்போ அசுசி இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல ஒருவர் செய்கிற தவறின் நிமித்தம் இந்த குடும்பத்துல வீட்டுல தேவன் வாசம் செய்ய மாட்டாரு. தேவன் வெளியே போயிடுவார். தேவன் வெளியே போயிடுச்சுன்னா உடனடியே யார் உள்ள வருவா? சாத்தா வந்துட்டா சமாதானம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, சுகம் இருக்காது, வியாதி, வேதனை, சண்டை, எப்பொழுதும் சண்டையாக இருக்கும். அதனால்தான் சொல்லுகிறேன், நம்முடைய இயேசுவானவர் நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக தங்கணும். இயேசு நம்முடைய வீட்டில் தங்கினா அந்த வீடு எப்படி தெரியுமா இருக்கும்? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 122 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். உன் அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும். அப்ப இயேசு நம்முடைய வீட்டுக்குள்ள இருந்தா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. என்ன இருக்கும்? அடுத்து என்ன இருக்கும்? அடுத்தது என்ன இருக்கும்?
உங்க அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும். இதுதான்ப்பா உண்மையான ஆசீர்வாதம். BMW கார் இருக்கு, விலை உயர்ந்த கார் இருக்கு, பல மாடியில நான் கட்டடத்தை கட்டி இருக்கிறேன் என்று இது ஆசீர்வாதம் கிடையாது. பெரிய பணக்காரர்கள் BMW கார் வைத்திருப்பார்கள், பெரிய கட்டடத்தை கட்டியிருப்பார்கள். அவங்களோட வீட்டில் போய் நீங்க கேட்டு பாருங்க, உங்க வீட்டுல சமாதானம் இருக்குதா என்று. சமாதானம் இருக்குதா இல்லைன்னு சொல்லுவாங்களா? இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீட்டிலோட உண்மையான ஆசீர்வாதம் எது என்றால் அந்த வீடு சமாதானமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இது எப்போ தெரியுமா கிடைக்கும்? ஆண்டவர் எப்போ கொடுப்பாரு? இயேசுவானவர் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக தங்கி, பர்மனண்டாக வந்து போகக்கூடாது, நிரந்தரமாக தங்கும் பொழுது ஊழியர்கள் வந்து உங்க வீட்டில் ஆசீர்வதிப்பாங்கல்ல, வாழ்த்துவாங்கல்ல. உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், உன் கடனை மாற்றுவார், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, இந்த வீட்டில் தேவன் பாதுகாப்பு இருக்கும். இதெல்லாம் ஊழியர்கள் சொல்லும் பொழுது, பாஸ்டர் நம்முடைய ஐயா சொல்லும் பொழுது, அருமையான ஐயா சார்ல்ஸோட மாமனார் அவங்க ஊழியர்கள் அவங்க சொல்லும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? இயேசு நம்முடைய வீட்டில் இருக்கார்ல, இயேசு சொல்லுவார் ஆமென் என்று. நீங்க சொல்ல மாட்டீங்க, இயேசு சொல்லுவார் ஆமென் என்று. யார் சொல்லுவார்? இயேசு சொல்லுவார். அந்த குடும்பத்திற்கும் அந்த வீட்டுக்கும் தலையாயிருக்கிற அந்த தங்கி தாபரிக்கும், நிரந்தரமாய் தாபரிக்கும் கர்த்தராகிய இயேசு சொல்லுவார் ஆமென் என்று. ஆமென் என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. அதுதான் பாத்திரமுள்ள ஒரு வீடு. அபாத்திரமா இருந்தா அதுக்கு அந்த ஆசீர்வாதம் என்ன ஆகும்? சொன்னவங்களிடத்துல திரும்பி போகும். இப்ப ஐயா வந்து உங்க வீட்டை ஆசீர்வதிக்கிறாங்கல்ல, விசிட்டிங்லாம் வரும்போது ஐயா அவங்க 2 கரத்தை வச்சு ஆசீர்வதிக்கிறாங்க. இப்போ நம்ம சார்ஸோட மாமனார் அவர்களும் வீடு சந்திப்போம், ஐயா ஆசீர்வதிப்பீங்களா? ஐயா எல்லார் வீட்டையும் ஆசீர்வதிப்பாங்க. அவர்கள் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதம் பலிக்கணும் அப்படின்னா யார் ஆமென் சொல்லணும்? இயேசு. இயேசு அந்த வீட்டிலே அமர்ந்து இருந்து ஆமென் என்று சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு வரும். இதுதான் முதல் காரியம். நம்முடைய வீடு ஆசீர்வாதமான வீடாக இருக்க வேண்டும் என்றால் என்ன இருக்கணும்? நம்முடைய வீடு ஆசீர்வாதமான வீடாக இருக்கணும்னா தேவன் இயேசு இருக்கணும். 2வது, நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்முடைய வீட்டில் யார் யார் இருப்பாங்க? கணவன், மனைவி, பிள்ளை. இதுதானே ஒரு குடும்பம். கூட்டு குடும்பத்தை பற்றி நான் பேசுறேன். ஒரு தனி குடும்பம்னா யாரு? கணவன், மனைவி, பிள்ளை. தேவன் கொடுத்த பிள்ளைகளை ஆவிக்குரிய பிரகாரமாய் பெற்றோர்கள் வளர்க்க வேண்டும், தேவ பக்தியிலே வளர்க்க வேண்டும், வேதத்தை கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும். இந்த பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் அருமையான சாரா அமிர்தனியோட பெற்றோர்களை ஆகிய ஊழியர் சார்ல்ஸ், சகோதரி சசிரேகாவை பார்த்து நான் சொல்கிறேன், உன்னுடைய பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கும், உன்னுடைய பிள்ளைகள் சமாதானத்தில் பெரிதாய் காணப்படும். ஹல்லேலூயா. அதே போல உங்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளை உங்க பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிறேன், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் காணப்படும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? வசனம் சொல்லுது போதிக்க. அப்ப பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? போதித்து வளர்க்கணும். போதித்து வளர்க்கும் போது என்ன ஆகும்? சமாதானம் பெரிதா இருக்கு. அப்படின்னா பிள்ளைகளை நீங்க போதிச்சு சொல்லி கொடுத்து வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் வளர 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 கஷ்டம் இல்லாம ஒரு தெய்வீக சமாதானத்தை அவங்க காண்பாங்க. இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் தெரியுமா? வேதம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்கலாமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் வளரும்படி புதிதாய்
புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலக்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்க. ஏனென்றால் பால் அது ரொம்ப முக்கியம் தானே. பால் மனுஷனுக்கு மாத்திரம் முக்கியம் இல்லை, எல்லா ஜீவன்களுக்கும் உயிரினங்களுக்கும் முக்கியம். பால்ல என்ன இருக்கு? பலன் இருக்கு, கால்சியம் இருக்கு, கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அந்த பால் கொடுக்க கொடுக்க பிள்ளைகள் வேகமாக வளருவாங்க, அப்படிதானே? இப்ப சாரா அமுதினி வளர்ந்துருக்கிற ஒரு வருஷம் என்ன சாப்பிட்டா? சிக்கன் மட்டனுமா சாப்பிட்டா? என்ன சாப்பிட்டா? பிரியாணி சாப்பிட்டா? பால் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு வருஷம் நல்லா வளர்ந்து நல்ல குண்டமா மாதிரி இருக்கா. பாத்தீங்களா? இப்ப அது எப்படி? பால், இந்த பால் குடிக்க குடிக்க, ஏன்னா பிறக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆளா நான் போனேன். ஐயா உங்களுக்கு முன்னாடி நான் போய் பார்க்க ஒல்லியா இருந்தா, இப்ப பாருங்க எப்படி இருக்கிறா, நல்ல புசு புசு புசுன்னு இருக்காடா. பார்த்தாலே தூக்கி கொஞ்சம் போல் இருக்கா. இதுக்கு காரணம் பால். பால் அவ்வளோ சக்தி இருக்குல்ல. அதே போலதாம்மா, அதே போலதான் நம்ம பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், நல்ல ஒழுக்கமாக வளரணும் அப்படின்னா எதை சொல்லி நம்ம ஊட்டணும்? கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனம். திருவசனம்னா என்ன? வேதத்தில் உள்ள வசனத்தை பிள்ளைகளுக்கு போதிங்க, கற்றுக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் ஒரு சமாதானமாக வளருவாங்க, தேவபக்தியில வளருவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவாங்க. அந்த பிள்ளைகள் சமாதானத்தை நீங்க காண்பீங்க. இப்ப ஐயான காண்கிறாங்கல்ல பிள்ளைகள், அவங்க பிள்ளைகளா எவ்வளவு சமாதானமும் ஆரோக்கியமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க என்று காரணம், அவர்கள் சிறு வயது முதற்கொண்டு வேத வசனமாகிய ஞானப்பாலை ஊட்டி 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 அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் சமாதானமாக ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்னா கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார் என்ற அர்த்தம். அந்த வீடு எங்க போகும்? பரலோகம் என்ற நித்திய வீட்டுக்குள் பிரவேசிக்கும். கடைசியாக நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கணும்னா குடும்பத்துல கணவன் மனைவி சண்டை போட கூடாது. சண்டை வருதா, அந்த சண்டையை கையாள்வது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் விவாகம் கல்யாணம் முடிச்சு உட்கார்ந்துருக்கிறோம். யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க, என் வீட்டில் சண்டையே இல்லை, நான் சண்டையே போட்டதில்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சாதாரணமாக சண்டைன்னா சாதாரண கணவன் மனைவிக்குள்ள வர்றது சண்டை ரொம்ப சாதாரணமாக இருக்கும். சிலர் எப்படி இருப்பாங்கன்னா சண்டை போட்டு ஓஞ்சிருப்பாங்க. சண்டையே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் நம்ப மாட்டோம். போய் சொல்றீங்க, நல்லா தெரியும். ஏன்னா சண்டையே இல்லாமல் இருக்க முடியாது. சண்டை வர கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தில் ரொம்ப சகஜம். சிலர் சண்டை போட்டு ஓஞ்சி போயிருப்பாங்க, சிலர் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாங்க, சிலர் எப்படா திருப்பியும் சண்டை போடுறது காத்துக்கொண்டே இருப்பாங்க. ஆக சண்டை கணவன் மனைவிக்குள்ள சண்டை போடுறது ரொம்ப காமன். ஆனால் இந்த சண்டையை கையாளுவதை நம்ம தெரியும். இப்போ நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், பிரசங்கம் பண்ணல. நீங்க நினைப்பீங்க ரொம்ப எப்படி இருக்கிறாரு பாருங்க, நல்லா வேதத்தை பேசுறாரு. அப்படியே கொஞ்சம் போய் உங்க கணவர்கிட்ட சொல்லுங்க, அவர் எப்படி இருக்கிறாரு பாருங்க, நீங்களும் அதே மாதிரி பைபிளை படிங்க, எல்லாம் பண்ணுங்க சொல்லுங்க. அதே போல சகோதரிங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? எதுக்கிட்டதான் சோத்திரம், உட்காந்தா சோத்திரம், இருந்தா சோத்திரம், குடிஞ்சா சோத்திரம், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இப்போ மற்றவங்களாம் பார்த்து சொல்லுவாங்க, இந்த சிஸ்டர் ரொம்ப அருமையான சிஸ்டர், எது எடுத்தாலும் சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லுறாங்க அப்படின்னு நைஸா போய் அந்த கணவன் இடத்துல கேட்டா அவன் சொல்லுவான், அவன் சோத்திரம் போடுறதே அவங்க ஆத்திரத்தை காண்பிப்பதற்காக, குடும்பத்தில் போய் அவங்க ஆத்திரத்தை காண்பிப்பதற்காக சர்வாயுத வர்க்கத்தை தரித்து அவங்க ரெடி ஆகிறாங்க, அதுதான் ஐயா சோத்திரம் போடுறாங்க. இப்படி சில தேவதூதர்களை போல இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள கணவன் மனைவி எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சண்டையா இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது.
கணவன் மனைவி வெவ்வேறு சூழ்நிலையில வந்திருப்பாங்க, வந்து ஒன்றாக இருக்கிறாங்க. ஆனால் சண்டை வர்றது வந்து ஒரு சகஜமான ஒரு காரியம். ஆனால் அந்த சண்டையை சரியான விதத்தில் கையாள வேண்டும். கையாளும் பொழுது கையாளவில்லை என்றால் வேற்றுமை உண்டாகும், விரோதம் உண்டாகும், கோபம் உண்டாகும், பழிவாங்குதல் உண்டாகும், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக குறை சொல்வார்கள், அன்பற்ற காரியங்கள் நடக்கும், பிசாசின் கிரியைகள் நடக்கும். சரியாக கையாளலாம். ஆனால் சரியாக அந்த சண்டைகளை கையாண்டுட்டோம் அப்படின்னா மீண்டும் அந்த ஒற்றுமை வரும், மீண்டும் அந்த ஐக்கியம் வரும், மீண்டும் அந்த ஏக சிந்தை வரும் என்பதை நான் தெரியப்படுத்தி கொடுக்கிறேன். இந்த சண்டையை எப்படி கையாளணும்னா ஒரு 3 கேள்வி உங்களிடத்துல கேளுங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது அப்படின்னா ஒரு கேள்வி கேளுங்க. இந்த சண்டை அவசியமா? இந்த சண்டைக்குள்ள காரணத்தை நீங்க கண்டுபிடிங்க. காரணம் இல்லாம சண்டை போடக்கூடாது. கணவனோட மனைவியோடு காரணம் இல்லாம சண்டை போடக்கூடாது. ஏன் தெரியுமா? வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:16. அதனால சண்டை வர மாதிரி ஒரு சூழ்நிலை வருதா, உடனே உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்க. என்ன காரணத்தினால நான் சண்டை போகிறேன்? என் மனைவியோட, என் கணவனோட என்ன காரணத்தினால நான் சண்டை போட போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க, நிதானிச்சு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்த காரியத்தை வச்சு நான் சண்டை போடணுமா என்று முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வாரு? அமைதியாக இரு, அமைதியாக இரு என்று உள்ளத்துல சொல்வார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேச கூடாது. ஆகையால் மனதில் வரது எல்லாத்தையும் போய் கொப்படிச்சு தள்ளக்கூடாது. ஆண்டவரிடத்துல கேட்கணும். இதை நான் வச்சு, இந்த காரியத்தை வச்சு நான் சண்டை போட போகிறேன், இது சரியான காரியமா? சண்டை போடலாமா என்று கேட்கும். கர்த்தர் உடனடியாக அமைதியாக இருக்குன்னு சொல்லுவாரு. உடனடியாக அமைதியாக இருக்க வேண்டும். 2வது நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். இந்த பிரச்சனை எழுப்புவதற்கு என்னுடைய நோக்கம் என்ன? கணவனோட மனைவியோட இந்த பிரச்சனையை எழுப்புவதற்கு என்னுடைய நோக்கம் என்ன? இதே நோக்கத்துடனே நான் இருக்கிறேனா என்று நீங்க கேட்கணும். ஏன் தெரியுமா? வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள். அப்போ நம்ம கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையை இருக்கணும். வாய்க்கு வந்த மாதிரி கண்டபடி உள்ளத்துல நினைச்சதெல்லாம் யோசிக்காம பேசிட்டோம் அப்படின்னா அந்த ஒற்றுமை என்ன ஆகும்? அந்த சமாதானம் என்ன ஆகும்? போயிடும். சமாதானம் போயிடுச்சுன்னா ஒற்றுமை போயிடும். ஒற்றுமை போயிடுச்சுன்னா பிரிவினை உண்டாகும். அதனால வேதம் என்ன சொல்கிறது? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இப்ப சண்டை போட போறோம். கணவன் மனைவியோட சண்டை வரப்போகுது. கணவனும் சரி மனைவி சரி யோசிக்கும். இந்த சண்டை என்னுடைய ஐக்கியம்னா ஒற்றுமை பலப்படுத்துமா? இது நியாயமான சண்டையா இல்ல இது பலவீனப்படுத்துமா என்று கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம பலப்படுத்தினா சண்டை போடுங்க, ஏன்னா அது நியாயமான காரியத்துக்கு சண்டை போடுங்க. பலப்படுத்தாது பலவீனப்படுத்தினா என்ன செய்யணும்? சண்டை போடக்கூடாது. இந்த கேள்வியை உங்களிடத்துல கேளுங்க. சண்டை வர்றதுக்கு முன்பாக நான் சண்டை போடுறதுக்கு இந்த காரணம் சரியா என்று உங்கள் உள்ளத்திலே கேள்வியை கேளுங்க. கேட்டீங்கனாலே சண்டை வராது.
இதை நான் சண்டை போடுறனால, ஏன்னா கணவன் சில நேரத்தில் தவறு செய்வார், மனைவி செய்வாங்க. இதை சண்டை போடுறனால அவர் சரியாகி நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னா சண்டை போடுங்க. இது சண்டையினால பிரிவினை உண்டாகுது, பலன் குறைய போகுது எல்லாம் தயவுசெய்து என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அதே இது ரெண்டாவது. மூன்றாவது, சும்மா நச்சு 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 நை 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 நைட்டு போய் கணவன்ட்டையும் சரி மனைவிட்டையும் போய் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. கணவன் அப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பாரு. ஆஃபீஸ் கிளம்பும்போது என்ன போடுவாரு, ஷூ போட்டு கொண்டு இருப்பாரு. அப்போ போயிட்டு நை 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 நைட்டு சொன்னா என்ன ஆகும், ஷூ காலில் இருக்காது, எங்க இருக்கும் தோஷம்? வேதம் என்ன தெரியுமா சொல்லுது, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 26:17. நீதிமொழிகள் 26:17. வழியே போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான். நாய் என்ன தெரியுமா பண்ணோம், சும்மா படுத்திருக்கோம், சும்மா தானே படுத்திருக்கோம். நம்ம போய் நாயோட காதை பிடிச்சா என்ன பண்ணுவது, கடிக்கும். கடிச்சோட நம்ம என்ன பண்ணுவோம், அடிப்போம். இப்படிதான் சண்டை குடும்பத்தில் சும்மா இருப்பாங்க. உள்ளத்துல இவ்வளவு நாள் சண்டையே இல்லாம இருக்கு, இவ்வளவு நாள் அமைதியா இருக்கு, இது சரி கிடையாது, ஏதாவது ஒன்று பிரச்சனை கிடப்போம் அப்படின்னு போய் ஏதாவது ஒன்று பேசணும்னா சும்மா இருக்க நாயை காதை பிடிக்கிற மாதிரி. அப்ப என்ன பண்ணும், அது வள்ளுன்னு திருப்பி கடிக்கும். கடிச்சோடனே நம்ம அந்த கடித்தாங்க நம்ம என்ன பண்ணுவோம், அடிப்போம். இப்படிதான் சண்டை வரும். அதனால கொஞ்சம் இடம், பொருள் இவர்களை பார்த்து கேள்வி கேட்கணும். இப்போ கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடு இருக்கா, நீங்க உங்க ரூம்ல நீங்க பண்றது தப்பு, நீங்க பண்றது சரி கிடையாது, எனக்கு இது பிடிக்கல என்று உங்க ரூமுக்குள்ளே முடிச்சிடலாம். உங்க ரெண்டு பேருக்குள்ளே அது ரொம்ப பர்சனலாக இருக்கும். வெளியே மாமனார் மாமியாருக்கு முன்பாக, தாய் தகப்பனுக்கு முன்பாக குறை சொல்லி பிரச்சனையை கிளப்பக்கூடாது. அப்படி பிரச்சனையை கிளப்பினீங்கன்னா அந்த ரெஸ்பெக்ட், அந்த மரியாதை அது குறைந்து விடும். அதனால ரிலாக்ஸாக உட்கார்ந்து இடம், பொருள், நேரத்தை பார்த்து கணவன் மனைவி ஒருத்தொருத்த சரிப்படுத்தி போடணும். மனசுல உள்ளதை நீ பண்றது எனக்கு பிடிக்கல, இது சரி பண்ணிக்கோ, இது சரி பண்ணால் நல்லா இருக்கும் என்று ஒரு மெல்லிய துணியோடு ஃபஸ்ட்டு சொல்லுங்க. கேட்கலையா ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்க, கேட்கலையா 2 அடி அடிங்க, அது சரியாகிற வரைக்கும் அந்த மாதிரி செய்யணும். எடுத்த உடனே நேரம் காலம் இல்லாமல் கோபப்படக்கூடாது. அப்போ கோபப்பட்டா பிரிவினை உண்டாங்க. அநேக வீட்டில் எப்படி தெரியுமா இருக்காங்க, கணவன் மனைவி, கேட்டுக்கு தமிழ் என்ன, டாக் தமிழ் என்ன, இந்த நாய் போல எப்படி இருக்கும், ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும், எப்பொழுதும் சண்டை போடும். நாய் அப்படி பண்ணும், பூனை என்ன பண்ணும், அதுவும் அப்படி சிறுற மாதிரி அப்படி இருக்கும். நாய் அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் பூனை என்ன பண்ணும், சர்ன்னு மேல போயிடும். இதே மாதிரிதான் மனைவி குலைச்சா புருஷன் சிங்கம் போல இருக்கிற போல தெரியும், அந்த பூனையை போல சீறி பாய பாப்பாரு. ஆனா மனைவி ஒவ்வொன்று வந்தாலே போதும், பைக் எங்க இருக்கும்னே தெரியாது, பறந்து போய்விடும். அப்படிதானே, அப்படிதானே? விசாலாட்சி பாட்டி திரும்பிட்டாங்க. ஐயா, கணவன் மனைவி உங்க சண்டைகளை பர்சனலா வைக்கணும். சண்டைகளை பர்சனலா, ரொம்ப பர்சனலா வச்சா சமாதானம் கிடைச்சிருக்கு. உங்களுக்குள்ள மனசில் உள்ளதை தெளிவாக பேசி உங்க ஸ்பௌஸ், உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்களுடைய துணைட்ட பிடிக்கல, இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது உங்களுடைய வீட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தங்கி நிரந்தரமாக தாபரிக்க வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய பிள்ளைகள் தேவ பக்தியிலே
வளர்க்கப்பட வேண்டும். மூன்றாவது, குடும்பத்திலே சமாதானம் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள்லாம் இல்லாமல் சமாதானமாக இருக்கணும். அப்படிப்பட்ட குடும்பம் தான் நம்முடைய ஐயாவுடைய குடும்பம், நம்முடைய திட்டக்குடி பாஸ்டரோட குடும்பம். அவருடைய வீடு ஆசீர்வாதமான வீடு. ஐயாவை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். 2001 நான் ஐயாவிடத்தில் பழக்கம் உள்ளவன். குடும்பத்தார் 2019, 20 தான் குடும்பத்தார் எனக்கு பழக்கம். நான் ஐயாவை எனக்கு 2001 காலேஜ் முடிச்சுட்டு இங்கே வேலைக்கு அரியலூருக்கு வரும்போது திருச்சியில் ஐயாவை நான் பார்த்து முதல் முறையாக பேசியிருக்கிறேன். ஒரு நல்ல ஒரு மனிதன். நாங்கள் சென்னையில் குடும்பத்தில் பேசும்போது அப்பாவியான மனுஷன், ரொம்ப கள்ளம் கவனம் இல்லாதவர் என்று நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப அருமையான ஒரு தேவனுடைய தாசர். நம்ம எல்லாருக்கும் தகப்பனாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நத்தம்பாடிப்பட்டி அந்த திருச்சியில் ஒரு கல்யாணத்துக்கு போகும்பொழுது பரிசுத்தவான்கள்லாம் மேலே உட்காந்துட்டாங்க. ஐயா அவங்க நிற்கிறாங்க, மேலே போகலாமா இங்கே உட்காரலாமான்னு ஸ்டெப் வைக்கிறாங்க, பின்னாடி வைக்கிறாங்க, முன்னாடி போகிறாங்க. ரொம்ப அப்பாவியாக ஒரு குழந்தைய போது அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதற்கப்புறாக என்னுடைய அப்பா மேலே வாங்க சொன்னாங்க. அப்போது மற்ற பாஸ்டர்ஸ்ட்டு நான் கேட்டேன், ஒரு பாஸ்டர் தானே ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப அப்பாவியான ஆள் அப்படின்னு சொல்லி அவருக்கு இருக்கிறப்ப சொன்னாங்க. அதே போல் பாஸ்டர் அம்மாவும் இந்த புதிய எருசலேம் சபையுடைய எல்லாருக்கும் தாயாக அவங்க இருக்கிறாங்க. கடினமான ஒரு உழைப்பாளி. குடும்பத்தில் நல்ல ஒரு உழைத்து பிள்ளைகள் அருமையாக வளர்த்திருக்கிறார்கள். சபையிலும் சரி அநேக பிள்ளைகளை அவங்க வளர்த்து தாயாக இருக்கிறார்கள், ஐயா தகப்பனாக இருக்கிறார்கள். சபைக்கு அவங்க 2 பேரும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். ஆனால் 2 பேரும் நல்லா சண்டை போடுவாங்க, அது எனக்கு தெரியும். 2 பேரும் நல்லா சண்டை போடுவாங்க. ஐயா என்ன பண்ணுவாங்க, அம்மா திட்டம் போது காது கேட்காத போல இருந்துருவாங்க. நான் இதெல்லாம் ஐயாட்ட தான் கற்றுக்கிட்டேன். இப்படி திட்டம் போது காது கேட்காத போல இருந்துடணும். ஆனால் ஐயா திருப்பி நான் திட்டினதை நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் ஒரு வேளை குடும்பத்தில் பார்த்துருக்கலாம், நான் பார்த்ததே கிடையாது. அருமையான ஐயாவுக்கு நல்ல பிள்ளைகளை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மோசஸ் மூத்தகுமாரன் ஒரு நல்ல சாதுவான மனுஷன். நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ திட்டினாலும் அப்படியே தாங்கக்கூடிய ஒரே சிரிப்பில் எல்லாத்தையும் மயக்கிட்டு பேசாமல் போயிடுவார். நீங்கள் அவர் அடிச்சுட்டு வரீங்க, திட்டுப்பாருங்க, சுழியில் போட்டிங்கன்னா நல்லா தெரியும். எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ திட்டினாலும் அப்படி சாதுவான ஒரு முகம், நல்ல ஒரு மனிதன். ஐயாவை போல அவர் வந்திருக்கிறார். இளையகுமாரன் சார்ல்ஸ் ரொம்ப ஒரு எனக்கு பர்சனலாக அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னால் நான் வேலை செய்யும் பொழுது நான் கவலையோடு என்னுடைய ரூமில் உட்காந்துருப்பேன், ஆஃபீஸ் ரூமில் ரொம்ப கவலையாக டென்ஷன் உட்காந்துருப்போம். அவர் வருவார், டெய்லி எனக்கு டீ வாங்கிட்டு வந்துடுவார். எப்படி கரெக்டாக வருவாருங்கிறத டீயோடு வருவார். வந்துட்டு அவர் உட்கார்ந்த உடனே உள்ளத்தில் ஒரு சமாதானம் எனக்கு கிடைக்கும். ஒரு தேவ பிரசன்னம் அந்த மகன் மூலமாக எனக்கு கிடைக்கும். நல்ல ஒரு தேவ பிரசன்னம், ஒரு பீஸ், மைண்டில் ஒரு பீஸ், ஒரு சமாதானம், ஒரு தேவ பிரசன்னம் அந்த மகன் மூலமாக எனக்கு கிடைக்கும். அதனால் நான் கர்த்தருக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். மகன் மிரியாம், அவள் கிட்டத்தட்ட என் தங்கச்சி மாதிரி, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, தப்புனா தப்பு அப்படி யாராக இருந்தாலும் பிடிச்சி வேலைக்கு இருக்குவாள். ஒரு நல்ல ஒரு பிள்ளை. கர்த்தர் அந்த குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க பாருங்கள். அருமையான மருமகள்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. மூத்த மருமகள் சுபி தேவ பக்தியிலும் தேவ வல்லமையிலும் நிறைந்த ஒரு பிள்ளை, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, நல்ல நிறைய தாளந்துகளை உள்ள ஒரு பிள்ளை. பாடல் வரம், ஜெபிக்கும் வரம், இவர் தாளந்து எல்லாவற்றையும் வைத்து கொண்டு வெளியே காட்டாத ஒரு பிள்ளை. கர்த்தர் அந்த பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அருமையான மூத்த குமாரனாகிய மோசேஸ்க்கு கர்த்தர் என் துணையாக கொடுத்திருக்கிறார். இளைய மருமகள் சசிரேகா ரொம்ப அருமையான நல்ல பிள்ளை, சுருக்கமாக பேசக்கூடியவர், ரொம்ப அருமையான பிள்ளை, நல்ல தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளை, பழகுவதற்கு நல்ல நல்ல ஒரு கேரக்டர் நிறைந்த பிள்ளை. கர்த்தர் அவளையும் 2 மருமகளையும் கர்த்தர் ஐயா குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறாரு. பேரம் பேத்திகளை பாருங்கள், சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க மாதிரி நிற்பாங்க ஃப்ரண்ட்டில் எல்லாம்.
அட்டென்ஷன்ல வெற்றி ஆட்கள் போல நிற்பாங்க. குடும்பம் ஆசீர்வாதமாக கட்டப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் தான் ஐயாவோட குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம ஐயாவோட குடும்பத்தால் தானே. ஸோ நம்ம அதனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். எதற்காக? சாரா அமூர்த்தினி புதிய எருசலேம் சபையின் ஊழியக்காரரும் என்னுடைய சகோதரனமாக இருக்கிற சார்ல்ஸ்க்கும், என்னுடைய சகோதரியாக இருக்கிற சசிரேகா தங்கச்சி சகோதரியாக இருக்கிற சசிரேகாவுடைய மகள் சாரா அமூர்த்தினி முதல் ஆண்டு நிறைவு பெற்று இந்த 2ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இன்று முதல் இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். இன்று முதல் இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். தெய்வீக சமாதானம் இந்த வீட்டிலே தங்கும். கேடுகள் மாறும், தீமைகள் மாறும், துக்கங்கள் மாறும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த குடும்பத்தில் உண்டாகும். வருகிற ஆண்டு நீங்கள் காண்பீர்கள், நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சமாதானம் வரப்போகிற ஆண்டிலே இந்த குடும்பத்திற்கு உண்டாகும். நீண்ட நாள் பிரிந்து இருக்கிற அந்த குடும்பம் வருகிற ஆண்டிலே சேர்க்கப்படும். தேவனுடைய இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நான் சொல்லுகிறேன், இந்த வீடு இறைவனால் கட்டப்பட்ட வீடு, இந்த இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. இந்த குடும்பத்திலே சமாதானம், இந்த குடும்பத்திலே சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். எல்லாம் துக்கங்கள் நீங்க போகிற காலம் மிக சமீபமாக இருக்கிறது. இந்த வருகிற ஆண்டு இந்த குடும்பத்தில் உள்ள பிரிவின் ஆவிகள் எல்லாம் நீங்கி ஒரு தெய்வீக சமாதானம் இந்த வீட்டை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா! இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு, இந்த குடும்பத்துக்கு நல்வாழ்வு உண்டாகும்படி வாழ்த்துதல் செய்வதற்காக புதிய எருசலேம் சபையாய் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே சாரா அமூர்த்தினியையும் இந்த குடும்பத்தாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் துக்கங்கள்லாம் மாறும், சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாகும். சத்துருவாகிய சாத்தான் வருகிற ஆண்டிலே முறியடிக்கப்பட்டு தெய்வீக சமாதானம் பரத்திலிருந்து வீட்டில் இறங்குவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த சாரா அமூர்த்தினியை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. பிற்காலத்திலே மகாபெரும் பாடகியாக வரும்படி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.